கைக்குழந்தையை 3 வயது ஆகும் வரை வளர்த்திவிட வேண்டும் என்பதற்காகவும், பள்ளி பருவத்தில் தேர்வு எழுத வேண்டும் என்பதற்காகவும் தூக்கத்தை அர்ப்பணிக்கும் குடும்பத் தலைவிகள் தங்கள் குடும்பத்துக்காகவும் தங்கள் தூக்கத்தை அர்ப்பணம் செய்கிறார்கள். தீபாவளி, பொங்கல், திருமணம், விசேஷம், காதுகுத்து போன்ற பண்டிகை காலங்களில் வீட்டில் உள்ளவர்கள் சுகமாக காலை பொழுதில் தூங்கும்போது சில மணி நேரங்கள் முன்னதாகவே எழுந்து அதற்கான வேலைகளை துவங்கி விடுகிறார்கள். இதிலிருந்து குடும்பத் தலைவிகள் ஒவ்வொரு பண்டிகை தினங்களிலும் தங்கள் சுகமான தூக்கத்தை அர்ப்பணம் செய்கிறார்கள். திருமணம் போன்ற விசேஷங்களுக்காக வெளியிடங்களுக்கு போகும்போது அந்த சாப்பிடும் நேரம் வரும்போது அந்த குழந்தைகள் அப்பொழுதுதான் கத்த ஆரம்பிக்கும். யார் கைகளிலும் அது போகாது, அம்மாவிடமே இருக்கும். அதை சமாதானம் பண்ணுவதற்கே போதும் போதும் என்று ஆகிவிடும். நேரமே இருக்காது. இந்த நேரத்தில் அவள் தன் சாப்பாட்டையே அர்ப்பணிக்கிறாள். சாப்பிடாமல் குழந்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது வீட்டில் மோஷன் போய்விடும். அதை சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பாட்டில் கை வைப்பா. வீட்டில் உள்ள பெரியவர்கள், அதாவது அம்மாவோ அப்பாவோ அல்லது மாமனாரோ மாமியாரோ அல்லது குழந்தைகளோ பெரியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது வாமிட், டிசென்ட்ரி போன்ற வீட்டில் அசுத்தம் செய்துவிட்டால் அல்லது வளர்ப்பு பிராணிகள் அசுத்தம் செய்துவிட்டாலும் அதை அருவருப்பு பார்க்காமல் வீட்டை சுத்தம் பண்ணி அந்த வீட்டை சுத்தமாக வைத்து கொள்கிறாள். இதிலிருந்து குடும்பத் தலைவிகள் அருவருப்பு பார்க்கும் குணத்தையே அர்ப்பணம் செய்கிறார்கள். கணவன் அடித்தாலும், மாமனார் மாமியார் ஆகியோர் சண்டை போட்டாலும், ஓப்படியார் நாத்தனார் அவர்கள் எல்லாம் கடிந்து கொண்டாலும், குழந்தைகள் திட்டினாலும் குடும்ப தலைவியானவள் தங்களின் சமைக்கும் பணியை அவர்கள் என்றுமே கைவிட்டதில்லை. அதை நிறுத்துவதும் இல்லை. கோபத்தையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு சமையல் பணியை என்றுமே அவர்கள் தொடர்கிறார்கள். இதிலிருந்து குடும்பத் தலைவிகள் கோபத்தையே அர்ப்பணம் செய்கிறார்கள். ஒரு குடும்பத் தலைவி என்னிடம் மேடம், நாங்கள் என்னதான் இருந்தாலும் எவ்வளோ வேலை செஞ்சாலும் நாங்கள்லாம் சம்பளம் இல்லாத வேலைக்காரிங்க தானே மேடம் அப்படின்னு சொல்லி என்னிடம் தன்னோட கவலையை வெளிப்படுத்தினாள். அப்போது நான் அவளிடம் சொன்னேன், சூரியரும் சந்திரரும் இந்த உலக சக்கரத்தை இயக்குறாங்க, இரவு பகல் என்பதை வரவழைத்து. அதுபோல் கணவன் மனைவி இருவரும் வாழ்க்கை சக்கரத்தை சுழல செய்கிறீர்கள். அதில் மனைவியாகிய உங்களின் பங்கு 3/4 பங்கு உங்களுடையதே. ஒவ்வொரு நாடும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வீடும் நன்றாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு வீடும் சேர்ந்தது தானே ஒரு நாடு. அப்போ ஒரு நாடு சுபிட்சமாக இருக்குதுன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டோட குடும்பத் தலைவியும் தங்கள் வீட்டை திறம்பட நிர்வகிப்பதால் தானே இவ்வளவு பெருமை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டேன். உங்களோட உங்களோட வேலை சம்பளம் இல்லாத வேலை அப்படின்னு நீங்கள் மனசு வருத்தப்பட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு காலம் வரும். உங்களோட எண்ணங்கள் ஒரு நாள் பலிக்கும். குடும்ப தலைவிகளோட அந்த வீட்டு வேலைகள் அப்படிங்கிறது மதிக்கப்பட வேண்டிய ஒன்று, மகத்தானதும் ஒன்று. அது கண்டிப்பாக ஒரு நாள் அது தேசிய வருமானத்தில் கண்டிப்பாக அது இடம்பெறும். அவர்களோட எண்ணங்கள் நிறைவேறும்.
எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் யார் குடும்பத்தை விட்டு போனாலும், குடும்பத்தை விட்டு ஓடிட்டாலும், குடும்பத்து பக்கமே வராமல் இருந்தாலும் சரி, அது கணவனாக இருந்தாலும் சரி, இல்லை மாமனார் மாமியார் கோச்சிக்கிட்டு போனாலும் சரி, அந்த மனைவி என்பவள் தன் பங்குக்கு கோபம் படாமல் தானும் அது மாதிரி வீட்டை விட்டு அம்மா வீட்டுக்கோ அது மாதிரி கோபித்து கொண்டு செல்லாமல் அந்த மனதை கட்டுப்படுத்தி எல்லாவற்றையும் மறந்துட்டு ஒரு குடும்பத்தை நடத்திக்கிட்டு போகிறாளே, குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு போகிறாளே, அதனால தாங்க இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பமும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. குடும்ப தலைவி எப்போதுமே தனக்குன்னு வாழ்கிறது இல்லைங்க. அவள் வந்து தன் குழந்தைகளும் தன்னோட கணவர் இவங்களுக்காக தன்னோட குடும்பம் இவங்களுக்கு தாங்க வாழ்கிறத தன்னோட நோக்கமாக வச்சுருக்கா. அவள் அப்படியே வாழ்ந்துட்டும் போயிடுறாங்க. பிரசவங்கிறது மறுபிறவி அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் நம்ம குடும்ப தலைவிகள் பிரசவிக்கும்போது தன்னோட உயிரையே அர்ப்பணம் செய்யும், ஒரு உயிரையே பணைய வைக்கும் அர்ப்பணிப்பு வேலையை செய்கிறாங்கங்க. அப்படி அர்ப்பணித்து குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை இந்த உலகத்தில் எப்படி சர்வே பண்ணணும், எப்படி வாழணும், எப்படி வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிறத அந்த குழந்தைகளுக்கு தகவமைத்து கொடுக்குற வேலையும் செய்யும்போது அதற்கான நேரத்தையும் குடும்ப தலைவி அர்ப்பணிக்கிறாள். தன்னோட ஆசாபாசங்களை அவள் எப்போதுமே துறந்துடுறாங்க. தன்னோட விருப்பு வெறுப்புகளை என்றைக்குமே அவள் மறந்துடுறாங்க. தன்னோட உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அவள் வந்து தன்னோட குடும்பம் அந்த குடும்பம் வாழ்வதற்கே அதை அர்ப்பணித்து விடுகிறாள்க. தன்னை அவர்கள் எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் குடும்ப தலைவிகள் தங்கள் கணவர், தங்கள் குழந்தைகள், தங்கள் கணவருடைய குடும்பங்கள் என்று அவள் பார்த்து பார்த்து செய்கிறா. எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறா. அவங்களுக்கு வேண்டியதை வேண்டிய நேரத்தில் செய்து கொடுக்குறா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை நன்றாக செய்கிறாள். மாமனாராக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும். அதனால தான் குடும்ப தலைவிகள் போற்றப்படுகிறார்கள். என்றென்றுமே அவர்கள் வந்து போற்றப்படுகிறார்கள். எல்லாராலையும் அவங்க மதிக்கப்படுகிறார்கள்ங்க. இப்போ நம்ம குடும்ப தலைவிகளின் சேவைகளை பாராட்டி அவர்களுக்கு நன்றி கூறும் விதமாகவும் அவர்களை பாராட்டும் விதமாகவும் வாழ்த்துப்பா புகழ்ப்பா என்ற தலைப்பில் 4 வீடியோவை நம்ம வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு வீடியோவை 9ஆம் தேதி புதன்கிழமை போட்டோம். வேலைகள்ங்கிற ஃபஸ்ட்டு வீடியோ குடும்ப தலைவியின் வேலைகளை. செகண்ட் வீடியோ தியாகங்கள் 16ஆம் தேதி புதன்கிழமை போட்டோம். இப்போ 3வது வீடியோ அர்ப்பணிப்புகள். இப்போ அதை நம்ம போட்டிருக்கோம். அடுத்த வீடியோ 4வது வீடியோ பெருமைகள், குடும்ப தலைவியின் பெருமைகள். அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குடும்ப தலைவிகள் அவங்களோட அர்ப்பணிப்புகளை பார்க்கும்போது அவங்கள மகா ஆத்மா அப்படின்னு சொன்னாலும் மிகையாகாது, அல்ல பரமாத்மா என்று சொன்னாலும் அது மிகையே ஆகாதுங்க. குடும்ப தலைவிகளின் அர்ப்பணிப்புகள் மகத்தானது. குடும்ப தலைவிகளே, வாழ்க உங்களின் புகழ், வளர்க உங்களின் தொண்டு. இந்த குடும்ப தலைவிகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.